இறைவன் முன்னாடி பேதங்களே கிடையாது. எந்த பேதமும் எதுவும் கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் ஏதோ ஒரு சாபக்கேடு இதில் வந்து வர்ணம்னு உள்ள வந்துருச்சு. அது இல்லாமல் வந்து இந்த ஜாதி பேதங்களில் தத்தளிக்கணும். நான் வந்து ஒரு கடை சாதியில் என்னை வச்சுட்டாங்க. நீ சொல்லுவதாண்டா தர்மம், நீ சொல்கிறதான் உண்மை. இறைவனை பேதம் இல்லாமல் எல்லாரும் இறைவனை பார்த்தா தான் அவன் இறைவன். அதாவது இப்போ வந்து இந்திய சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். அப்பயே சொல்லியிருக்கார் 12ஆம் நூற்றாண்டில் எல்லாரும் அனைவருமே சமம் கேட்டிங்கன்னா அவளுக்கு எங்கள் நாமத்தை போடவே கூடாது. அது யூ ஷேப்பு, நெத்தியில் யூ ஷேப்பு, சென்டரில் மஞ்சள். 500 1000 ஆண்டுகளாக பெருமாளை தொட முடியாதவன் பந்தம் பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய் பகவானுக்கு இது நெய் வைத்தியெல்லாம் காமிச்சிட்டு தீபம் காமிக்கணும். இப்படி எல்லாமே தென்கலை குடி வடகலை குடி. எங்கள் பூஜா காலம் அவங்க பூஜா காலத்தில் நாங்கள் எல்லாம் செஞ்சிருவோம். கோயிலை ரெண்டாக பிரித்தவர்கள் இவங்க தான். எங்களுக்கு தமிழ் நாகரிகத்தில் அரியும் சிவனும் ஒன்றே, அறியாத வாயில் மண்ணே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி பேராசிரியர் முது முனைவர் ராமச்சந்திர அவர்களை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழர் இடத்துல எந்த பாகுபாடும் இல்லை, வைணவம் சைவம்ன்ட்டு. ஆனால் இந்த வைணவத்தில் வடகலை தென்கலை பிரிச்சுக்கிட்டு நடு ரோட்டில் அசிங்கமாக வெட்டி மடிகிறாங்க சார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலில் சேர்ந்த பட்டாச்சாரியார்கள் இவங்க. இது ஒரு தாங்க முடியல சார். இது ஆதி காலத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே எல்லாமே ஒன்றா இருக்கு. இந்த வடகலை என்ன தென்கலை என்ன, அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? அதாவதுங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறது தான் நம்மளுடைய தமிழ் நாகரிகம். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா நீங்கள் எல்லா நாடும் ஒன்று தான், அங்கே உள்ள எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அடக்கம் தான் உள்ளது. அந்த ஒரே வார்த்தை கணியன் பூங்கொண்டானுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங், ஒரு அதான் எக்ஸ்ட்ராடினரி ஆஃப் ரிலீஜன். அந்த மதத்தினுடைய உச்சம்லாம் கணியன் பூங்குடான்ட்ட நிற்கணும். ஆமாம் சார். ஐநாவில் அந்த இது இருக்குது, அந்த வாசகம் இருக்குது, அந்த வாசகம் இருக்குது. அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு உலகளாவிய ஒருத்தன், அவனுக்கு ஒரு குக்கிராமம் கணியன் பூங்குன்றன்கிறது இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அப்படி ஒரு சின்ன கிராமத்தில் உள்ளவனுக்கு அவ்வளோ பெரிய மெக்னானிமஸ் மைண்ட். அந்த அந்த பரந்த புலவனுக்கு, அந்த சாதாரண ஏழை புலவனுக்கு அந்த உலகமே இருக்கு. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழர் நாகரிகத்துக்கு ஒவ்வான நாகரிகம் சிறப்பும் அது ஒரே வரியிலே இருக்குது. இதில் நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்வையாளர்களுக்கு நம்ம பேசுகிறதுல வந்து சில பேருக்கு மனம் கொஞ்சம் சிரமப்படலாம். இருந்தாலும் என்னை வந்து அடியானை மன்னிக்க இல்லை. நீங்கள் வரலாற்று ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக எல்லாமே தரவுகளை வைத்து ஆராய்ந்து, அதுவும் நீங்க முது முனைவர், பிஹெச்டிக்கு மேல அடுத்த இது டிலேட் டிஎஸ்டி அப்படின்னா நீங்க சாதாரணமானவர் இல்லை சார். இதுல வந்து போற போக்கில் நீங்க சொல்ல, நீங்க அனைத்தையும் ஆராய்ந்து சொல்றீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். அது பார்க்கலாம் சார். அது நீங்கள் அப்போ நீங்கள் வைணவம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சைவம் வைணவம் நம்மகிட்ட நல்ல தலை தூங்கிய காலம். இதில் இந்த வைணவத்துக்குள்ளே வந்து இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட 1035 ராமானுஜர் இறக்குறாரு. 1037 1137 ராமானுஜர் இறக்குறாரு. ஆனால் 1200 வச்சிங்களேன். 1200க்கு பிற்பாடு இன்றைக்கி ஒரு 825 வருஷமாக இந்த அடிப்படை தகராறு, இந்த தோசையை போடுறது, பலகாரத்தை தூக்கி அடிக்கிற தகராறு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 825 ஆண்டுகளாக ஏன் இந்த தகராறு நடக்குது? இதை கொஞ்சம் நம்ம வரலாற்றை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தோம்னா, அதற்கெல்லாம் முதற் கடவுள் ராமானுஜர் தான். ராமானுஜர்னு ஒரு இறை மனிதர் வராமல் இருந்திருந்தா தமிழும் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காது. தமிழை சார்ந்த மக்களும் இப்படி வந்து வெறும் பூசாரிகளாக கிடந்தவங்க அர்ச்சர்களாக மாறியிருக்க மாட்டாங்க. எல்லா காரணமும் இந்த ராமானுஜர். 1017 பிறக்கிறாரு, 1137 இறந்துடுறாரு. 120 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வாழ்கிறார். அவருடைய உடல் இன்றைக்கும் திருவரங்கத்தில் வந்து இன்றைக்கும் பதுமைப்படுத்தப்பட்டு இதுப்படுத்தப்பட்டு பச்சிலை மூலிகளாலே இது பண்ணி இன்றைக்கி அவர் உடல் இருக்குது. அந்த அளவில் அவருடைய வாழ்க்கை எல்லா பெரிய பெரிய ஜாம்பான்கள்லாம் வைணவம் சைவத்திலாம் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் உடல் அப்படியே பதப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட பாக அவர். அந்த ராமானுஜர் வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பற்றிலாம் அடிபட்டு போயிடும். இப்போ 1117 பிறக்கிறாரு.
1140 150 அந்த 10 ஆண்டுகளில் அவர் வந்து வாலிப வயது. அப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர் பிறந்த அவரை அங்கே வந்து அவங்களுடைய பங்குக்கு வந்து அவங்களுடைய உறவினுடைய பங்கு முறைக்கு ஆண் வாரிசு இல்லாதனால ஸ்ரீரங்கம் போகிறார். ஸ்ரீரங்கம் போய் அங்கே வந்து எல்லா வேதங்களும் உபநிடதங்களையும் எல்லாம் கற்றுக்கொண்டார். கடைசியாக வந்து திருக்கோஷ்டியூர் வந்து கடைசியாக வந்து வேத பாராயணம் முடித்து கடைசியாக எல்லையை தாண்டுறார். எல்லையை தாண்டி திருக்கோஷ்டியூர்லையும் பார்த்துக்கிட்டு ஓம் நமோ நாராயணங்கிறத தாண்டி பெரிய உலகத்தில் ஒன்றும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறமேலுக்கு இனிமேல் நான் ஏழைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும், இதை வந்து ரகசியமாக வச்சக்கூடாது அப்படின்னு வேதங்களை பற்றிய உண்மைகள்லாம் எடுத்து சொல்கிறார். அப்போ அவர் மேலே வந்து அவங்களுக்கே ஒரு எதிர்ப்பு வருது. அவங்களுக்கு வந்து உள்ள வைணவர்களுக்கும் குருநாதர்களுக்கெல்லாம் வந்து என்ன நம்ம இப்படி சொல்லி கொடுத்தோமே இவன் நம்ம பேரையே கெடுக்கிறானே, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கானே, அப்படின்னா நம்ம எப்படி பிழைக்கிறது, ரகசியத்தை பத்திரமா வச்சுருக்கணும்ல அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை வருது. அப்போ இவர் வந்து வைணவத்தை வந்து எல்லாரும் ஒன்று இதில் வந்து அப்போ அன்னைய தேதிக்குள்ள இன்னைக்கு வடகலை. அந்த வடகலைங்கிறது என்ன சொல்லுது, வேதமும் உபநிடதமும் தான் மகாவிஷ்ணு, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அதற்கு மூலம் சமஸ்கிருதமும் வேதமும் மகாவிஷ்ணு. அதற்குள் வர்ணம் இருக்குது. எப்படி தான் பிறவியை பார்த்தினாலும் 4 வர்ணத்துக்கு உட்பட்டவர்கள். அதனால் அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன், இந்த வர்ணம்ங்கிறது பகவானே சொன்னது, கிருஷ்ண பகவானே சொன்னது. அதனால் இந்த வர்ணங்களும் சமஸ்கிருதமும் வேதமும் எல்லாம் சேர்ந்த கூட்டுக்களவை தான் மகாவிஷ்ணுன்னு கொண்டு போகிறாங்க. அப்போ வடகலை சேர்ந்தவங்க வடகலை கண்ட அப்போ வடகலை தான். அதே பிரிவில் இருந்த ராமானுஜர், அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிலைக்கிற மாதிரி இல்லை, இறைவன் முன்னாடி வேதங்களே கிடையாது, எந்த வேதமும் எதுவும் கிடையாது. 12வது நூற்றாண்டிலேயே அவர் பெரிய 12வது நூற்றாண்டிலேயே வந்து உங்களுக்கு என்னன்றாருங்க, 11 12 இல்லடா, அது சமுதாய ஒரு தெய்வ புருஷர். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் தெய்வ சமூக நீதி இல்லைங்க. இறைவன் மீது முன்னாடி எப்படா பாகுபாடு இருக்கும், அதுதானே எல்லாம் சொல்லுது. எல்லா மதங்களுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், சைன மதமாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மதங்களும் சரி, நூற்றுக்கணக்கான வந்து இந்த மலைவாழ் மக்கள் மதங்கள்லாம் இருக்குது. தெய்வங்கள் முன்னாடி யாரும் ஈக்குவல் தான் கொண்டு போகுது. ஆனால் இந்து மதத்தில் ஏதோ ஒரு சாபக்கேடு இதில் வந்து வர்ணம்னு உள்ள வந்துருச்சு. அந்த வர்ணத்தால் பாதிக்கப்பட்டது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பேரழிவுக்கு நம்ம உள்ளாகி இந்த 2000 ஆண்டுகளுக்குள் என்னென்ன வரலாற்று சிதைவுகள் இருக்குமோ எல்லாம் நடந்துருச்சு. இந்த வரலாற்று சிதைவுகள் வந்து அடுத்த தலைமுறை நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு தான் நம்மளாம் அவங்க உட்காந்து இப்போ விவாதிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜர் வந்துட்டார். இவர் ரொம்ப வைணவம் போகும்போது வைணவத்தை நிறைய உள்ளே கொண்டு போகிறார். சோழ நாட்டில் சைவம் தலை தோந்தி நிற்கிதப்போ. அப்போ நீங்கள் 1045 1050 ராஜேந்திர சோழனோட காலம். 1010 ராஜராஜன் முடிகிறாரு. 1010 ராஜேந்திர சோழன். 1010 1070 ராஜேந்திர சோழனுடைய காலம் உச்சக்கட்ட காலம். அப்போ அந்த 1070 காலத்துலேயும் அவன் மகன் காலத்துலேயும் தான் இவர் வந்து விக்ரம சோழன் காலத்துலேயும் தான் இவருடைய சைவ நெறி இது வந்த உடனே அப்போ ராஜேந்திர சோழனுடைய பேரன் வந்து என்ன பண்ணுறான், இவரை இப்படியே வச்சுக்கிட்டு கூடாது, இவரை க்ளோஸ் பண்ண குலோத்துங்க சோழன் பேர். அந்த குலோத்துங்க சோழன் தான் வந்து இவரை வெட்டிடுறது நல்ல தலையை வெட்டினார், எங்கேயும் பார்த்தா நரிக்கிறார் அப்படிங்கிறான். அப்போ இவர் வந்து அதற்கெல்லாம் பயந்து சோழ நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போகணும். எங்கே போனார் சார்? அப்போ சோழ நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போகணும்னா சோழ நாடு வந்து அன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள பல்லவ நாடுங்கிற காஞ்சிபுரவர்னு சோழ நாடு தான் அது. அன்னைய காலத்தில் சோழ நாடு கலிங்கவரல் இருந்தது. ராஜேந்திர காலத்துல ஒரிசாங்கிற கலிங்கவரம் சோழ கலிங்க வரைக்கும் கலிங்கம் இன்னைக்கு உள்ள இந்தோனேஷியா இல்லைங்க, அந்த கடாரம் பர்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கையே பிடிக்கிறதுக்கு போயிட்டார் அவர். ராஜேந்திர சோழன் கங்கையெல்லாம் பிடிச்சி வழங்க போயிட்டாரு. அப்புறம் அங்கங்க மன்னர்கள் வந்து சரணடைஞ்சதுனால சரி போங்கடா பிழைச்சிட்டு போங்கடா, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டார் ராஜேந்திர சோழன். மகா சக்கரவர்த்தினா எல்லா நாடுகளையும் ஆண்டா தான் சக்கரவர்த்தி, ஒரு நாட்டுக்குள்ளேயே ஆள்றவன் சக்கரவர்த்தி இல்லை. இன்னைக்கு வரலாறுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாற்றில் ராஜேந்திர சோழன் மட்டும்தான் சக்கரவர்த்தி, வேற யாரும் கிடையாது. கடல் கடந்து அடுத்த நாடுகளை பிடித்தான் அவன் சக்கரவர்த்தி. அதான் மீனிங். அப்போ நீங்கள் வந்து என்ன ராஜேந்திர சோழன் காலம், அப்புறம் அவருடைய காலத்துக்கு பிற்பாடு குலோத்துங்க சோழன். அந்த குலோத்துங்க சோழன் தான் இவரை விரட்டுறான். ராமானுஜர் ஓடிப்போ இங்கே இருக்காது அப்படின்னு, ஏன்னா சைவ நெறியை நீ ஓவர்டேக் பண்ண பார்க்குற, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டுறான். அப்போ தலையை கொண்டு வாங்க, அவன் தலையை கொண்டு போகும்போது அப்போ அவர் பதுங்கி ஓட வேண்டிய காலம். அப்போ அவர் வந்து ஒரு மத தீவிரவாதியாக, அந்த காலகட்டத்தில் ஒரு மத தீவிரவாதியாக அவரை வந்து சைவக்கு எதிராக போகிறதுனால அவரை வந்து தீவிரவாதியாக அவங்கள வந்து அன்னைக்கு பெயர் போடுறாங்க.
பேர் போட்டு நொறுக்கின உடனே எல்லா இடத்துக்கும் ஊருக்கு தண்டரா போட்ட உடனே இவர் பதுங்கி 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 இவர் என்ன பண்ணுறாருங்க, ஹொய்சல நாடு இருக்குது அப்படின்னா இன்னைக்குள்ள மைசூர் பகுதி. ஹொய்சல நாட்டில் போய் அந்த மன்னன்கிட்ட போய் விஷ்ணுவர்தன்கிற மன்னன் இருக்கான். அதே அந்த 1047 1020 வரலும் 1120 இருக்கான். அந்த 40 ஆண்டுகள் காலத்தில் இருந்த அந்த மன்னனுடைய காலத்தில் ஓடி போய் ஒளிஞ்சு அவன்கிட்ட ஒளிஞ்சு மன்னா என்னை காப்பாத்துங்கிறேன். அவர் சைவம், அவர் வைணவம், அவர் பெருமாள். ஆமா, அங்க மேலக்கோட்டைன்னு ஒரு ஊர், அங்க வீரநாராயண பெருமான் ஒரு பெரிய கோயில் இருக்கு. அங்க வந்து அருமையான வைணவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வைணவத்துக்குள்ள இவர் அகாமடேட் பண்றாரு. அங்கேயே ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. அங்க ஒளிந்து தான் வாழ்க்கை நடத்தா யாருக்கும் தெரியாது. ஒரு மேலக்கோட்டையில போய் அவர் பெருசா பிரம்மாண்டமான வாழ்க்கை நடத்தல. ஒளிந்து வாழ்க்கை நடத்தும் போது அங்கதான் அவருடைய வரலாற்று பகுதி ஆரம்பமாகுது. அங்க வந்து தாண்டான்னா தாண்டவன் அர்த்தம், சிவபக்தி உள்ளவன். அந்த தாண்டான்கிறவன் வெறுப்பில் இருக்கான். ஏன்னா அவன் பூசாரி தன்மை இருந்திருக்கிறான், அவங்க குடும்பம். அதெல்லாம் வந்து மேலக்கோட்டையில் வந்து அவங்களுக்கும் பூசாரி இல்லைன்னு வைணவத்தில் உள்ள நம்முடைய வடகலைன்னு சொல்கிற இன்னைக்கு உள்ள கிளை இருக்கு இல்லையா, அந்த அந்தணர்கள் காலத்தில் போய் அது வீரநாராயண பெருமாள் அவங்க கையில் போகுது. அப்போ இந்த தாண்டான் இவருக்கு சேவகம் பண்ணுறான். சேவகம் பண்ண அவனோட அன்பை பார்த்து இவர் அடிமையாகிறார், ராமானுஜர் அடிமையாகிறார். அன்பு அப்போ தாண்டான் இப்படி இருக்கியாப்பா, என்ன காரணம்? ஐயா அப்படி எங்களுக்கும் உரிமை உண்டு, எங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்படி இல்லாமல் தவிக்கிறோம். அது இல்லாமல் வந்து இந்த ஜாதி பேதங்களில் தத்தளிக்கிறோம். நான் வந்து ஒரு கடை சாதியில் என்னை வச்சுட்டாங்க, இங்கே தத்தளிக்கிறேன், என்னால் இறைவனை கூட பார்க்க முடியல, இது என்ன மாதிரி உலகம் அப்படிங்கிறது. நீ சொல்லுவதாண்டா தர்மம், நீ சொல்கிறதான் உண்மை. இறைவனை பேதம் இல்லாமல் எல்லாரும் இறைவனை பார்த்தா தான் அவன் இறைவன். அவன் இறைவனாக இருந்தால் எல்லாரும் யூனிஃபார்மாக பார்க்கணும். இப்படி போட்டினாலும் இறைவன் அப்படி இருப்பான், அப்படி போட்டினாலும் இறைவன் இப்படி இருப்பான். ஆக நீங்கள் வந்து பேதம்ங்கிறது கடவுள் முன்னாடியே கிடையாது. கடவுள் முன்னாடி பேதம் பார்க்குறவன் மனுஷனும் கிடையாது. அதாவது இப்போ வந்து இந்திய சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்பயே சொல்லியிருக்கார் 12ஆம் நூற்றாண்டில் எல்லாரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கங்கள் வரத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய பெரியார்கள்லாம் வந்திருக்காங்க. போலேங்கிற மனிதன்லாம் மகாராஷ்டிராவில் பெருசாக வந்திருக்காரு. மற்ற எல்லாம் பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆனால் துணிந்து களத்தில் இறங்கினவர் ராமானுஜர் தான். ராமானுஜர் அது செய்து காட்டிட்டார். ஆக என்ன பண்ணுறாரு, இந்த தாண்டான் இருக்கார் இல்லையா, இவன் தான் முதல் மனிதன். இவன் மூலமாக தாண்டான் வா போகலாம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு எப்படி குழுவ ஆரம்பித்தார். எங்கெங்க ஆனால் பல்லவ நாடு, தொண்டை நாடு, நடுநாடு, அப்படியே எல்லா நாடுகள்லேருந்தும் அப்படியே மேற்கு பாண்டிய நாடு எல்லா இடத்துலேருந்தும் ஆள்களை வளைச்சிருக்காங்க. அது எப்படி வளைத்தாருங்க வரலாறு இல்லை. எப்படியோ வந்துங்க ஒரு குழு அமைச்சிருக்காரு, ஒரு பெரிய டீமாக ஒரு பெரிய குழு ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து எல்லா வேத பாராயணம் சொல்லி கொடுத்துருக்காரு. வேதம், உபநிடதங்கள், 4000 திவ்யம், இந்த 3 சேர்த்து அமைக்கிருக்காரு. ஸோ அந்த நீங்கள் அந்த கலைநிலையை சேர்ந்தவங்க இல்லைங்க, வடகலை உள்ளவங்க வேதமும் உபநிடதமும் சமஸ்கிருதத்தில். ஆமாம், இவர் வந்து வேதமும் உபநிடதமும் சமஸ்கிருதத்திலையும் கற்றுக்க அதோட 4000 திவ்ய பிரபந்த பூந்து விளையாடு. அப்போ உங்களுக்கு வேதமும் உபநிடதமும் இந்த இவர்கள் ஒரு குரூப்புக்கு வந்துருச்சு. 4000 திவ்யம் வந்து இவங்க குரூப் கற்றுக்குறாங்க. சூப்பராக வந்து அருமையான வகையில் கற்றுக்குறாங்க. அது 4000 திவ்யம் வந்து படிக்க இனிமையாக இருக்கும். உங்களுக்கு பச்சைமா மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேணி ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை போய் இந்தரலோகம் ஆளுமாயின் அச்சுவை பெரிதும் வெண்டேன் அரங்கமானே அப்படின்னு ஒரு அருமையான பாசனம். இதனால கூட சாதாரண ஏழகாலையும் கூட இந்த தமிழ் வாக்கியம் அந்த காலத்தில் புரிஞ்சுக்கலாம். இந்த தமிழை கற்றுக் கொடுத்தவொன்னா 12 ஆழ்வார்கள் அதை பாடியிருக்காங்க. 12 ஆழ்வார்கள் 4000 அருமையான பாசுரங்கள். இதெல்லாம் வந்து ஒரு காலம் காணாத போச்சு. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வரலாறு நோண்டிங்கன்னா அது காணாத போச்சு. அது காணாத போய் 10 பாசுரங்கள் மட்டும் காட்டுமன்னார் கோயிலில் கிடைக்குது, 10 பாசுரங்கள் மேலக்கோட்டையில் கிடைக்குது. இந்த மேலக்கோட்டைக்காரன் வருஷம் மார்கழி மாதம் வந்து சுவாமிக்கு வந்து உங்களுக்கு பஜனை பண்ணிக்கிட்டு விடிய காலம் வர்றது. மார்கழியில் வந்து மார்கழி திங்கள் மதிரினை ஆமாம் திருவெண்பாவை மாதிரி ஆண்டாள் பாசுரம் மாதிரி அவங்க எல்லாம் அப்படியே பஜனை பண்ணிக்கிட்டு வருவாங்க. அப்போ அதிகாலையில் பஜனை பண்ணும்போது இந்த காட்டுமன்னார் கோயிலில் வந்து இவனுக்கு வந்து நாதமுனிங்கிறவனுக்கிட்ட இவங்க மேலக்கோட்டையிலேருந்து ஒரு 10 பாட்டு பாடுறாங்க. ஐயா வாங்க ஐயா, இந்த 10 இப்படி பாடுறீங்களே, இது எங்கே கிடச்சிதுங்கிறாரு. அப்போ அவங்க வந்து எங்களுக்கு கிடச்சிது 10 தான் இருக்குது. என்னகிட்டையும் 10 தான் ஏன் இருக்குது அவர் புலம்ப. அப்போ இதுக்கெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, இதுக்கெல்லாம் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற இடத்துல போனாதான், அங்கே போனாதான் நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்ன பிற்பாடு நாதமுனி காட்டுமன்னார் கோயிலேருந்து போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆழ்வார் திருநீரை போயிட்டு நம்ம ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் எல்லாம் எடுத்து அப்புறம் எல்லாம் எடிட் பண்ணி அந்த 4000 பாசுரங்களையும் வெளியே கொண்டு வந்தவர் சிதம்பரம் பக்கத்தில் உள்ள காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் உள்ள நாதமுனிகள். அது வரலாறு பெருசாக யாருக்கும் தெரியாது, இளைய தலைமுறைக்கலாம். அதுக்கு தான் அதை சொல்கிறேன்.
காட்டுமன்னார் கோயிலுங்கிறது சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. இதே மாதிரி தேவாரமும் காணாத போச்சு. அந்த தேவாரங்களை எல்லாம் கண்டுபிடித்தவர் வந்து அதே பக்கத்து ஊரில் உள்ள திருநாரையூர் நம்பிகள் தான். ஆக நீங்கள் இந்த 4000 பிரம்மந்துக்கும் தேவாரங்களும் காணாத போனதுக்கு அந்த சிதம்பரம் வந்து ஒரு பொதுவான ஒரு இடமா இருக்குது. அதில் என்னென்ன மறைவுகள் இருந்தது, என்ன பித்தலாட்டங்கள் நடந்தது என்பதற்கான விரிவான எதுவும் ஆய்வுகள் இல்லை. எதுவும் மறைக்கப்பட்டுருச்சு, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குறைகள் அந்த இடத்துல இருக்குது. 4000 திவ்யமும் காணாத போயிருக்கு, தேவாரங்களும் திருவாசம் காணாத போயிருக்கு. சிதம்பரத்துக்கும் அந்த இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. காரணம் தமிழை அழிக்க வேண்டும். தமிழ் இருந்ததுனால தமிழ் சுத்த தமிழ். உங்களுக்கு குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வார்னு பெரிய மன்னன், சேர மன்னன். அவன் மனசு மாறி சைவ நெறியிலிருந்து நாராயணனை நம்பி அவர் பெருமாளை நம்பி ஸ்ரீரங்கம் வந்துடுறான். ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் பண்ணிட்டு வடவேங்கடம் போகிறான் திருப்பதிக்கு. செடியாய வல்வினை போக்கும் திருமாலேங்கிறான். திருமாலேனா திருமாலுங்கிறவர் திருமாலும் இரும் சோலையில் இருந்தவர். திருமால் இரும் சோலைங்கிறது இன்னைக்கு அழகர் கோயில். ஆக செடியாய வல்வினை தேய்க்கும் திருமாலே வேங்கடவா நெடியோனே வேங்கடவாங்கிறார். அடுத்து செடியாய வல்வினை தீக்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா. வேங்கடவாங்க நெடியோனே வேங்கடா, நீண்ட உயரமாக இருக்கிற வேங்கடவா. வேங்கடத்தில்னா வடவேங்கடம்ங்கிறது திருப்பதிங்கிறோம். அன்னைக்கு தமிழில் வந்து வடவேங்கடம் தான். பின்னாளில் வந்து 108 திருப்பதி. ஆனால் அதுக்கு மட்டும் திருப்பதின்னு நின்று போச்சு. இந்த மீதி 107 திருப்பதியும் கோவிந்தான் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து 108 திருப்பதிகள். தலை திருப்பதி ஸ்ரீரங்கம். திருப்பதின்னு இன்னைக்கு சொன்னால் ஸ்ரீரங்கத்தை தான் சொல்லணும். அது என்னமோ திருப்பதியோட போய் சேர்ந்துருச்சு, வடவேங்கடத்துக்கு போயிடுச்சு. ஆக நெடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே, திருமால் இருஞ்சோலை அழகர் கோயில். நெடியோனே வேங்கடவா. அதோட இங்கில அவர் நின் கோயில் வாசலிலே அடியாரும் அரைம்பயரும் தேவரும் படியாய் கிடந்து இயங்கும் உன் படியாய் கிடந்து பவளவாய் கால்மேனுங்கிறார். அடியாரும் அறம்பெயரும் தேவரும் கிடந்து இயங்கும் உன் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாட்டினார். ஆக அந்த படியாக கிடந்தா கூட பெருமாளே உன்னை பார்க்குறேன் அப்படின்னு பாசுரங்கள் இனிக்கும். இப்படி இந்த அருமையான பாசுரங்கள் 4000 திவ்யபுரம் வந்து இழக்கலாமா? நாதமணி உணர்ந்து பார்த்தாரு ராமானுஜர். அட்ரா அதை எடுத்து கொண்டு முன்னாடி போ. 4000 திவ்யம் தான் முன்னாடி போகணும். அடுத்ததான் சமஸ்கிருதம், அதுக்குள்ளதான் வேத உபநிடங்கள்லாம் வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரெயின் அப் பண்ணிட்டார். ட்ரெயின் அப் பண்ணி உள்ள கொண்டு போறார், கோயிலுக்கு கொண்டு போயிட்டார். எந்த கோயில்? இது வந்து 1017 1030 பண்ணியிருக்காரு. அவருடைய 80 வயதுக்கு மேல அவர் 80-90 வயதில் அடிச்சு கொண்டு போறார். அகலமான மூக்கு, இவர்களுக்கு எல்லாம் திராவிடர்களுக்குள்ள அம்சம். நீண்ட மூக்கு, உயர்ந்த அடி, பல வண்ணம், இதெல்லாம் வந்து வடக்கே இருந்து வந்தவர்கள். அவர்களுக்குள்ள கலரும் அது வந்து நிறமிகளால தான் அது மாறுது. அதனால தெற்கே வர கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற இந்த மனிதர்களை வந்து பார்த்தா, அவர் பார்த்த பார்வையிலேயே நீங்கள் அந்த கருப்பு சிகப்பு மாதிரி, இவன் சிகப்பாக இருக்கிறான் அவன் கருப்பாக இருக்கான், இது எப்படா ரெண்டுக்கும் ஒன்றாகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ சந்தேகம் யாருக்கும் வலுக்கும். அப்போ இவர்கள் எல்லார்ட்டையும் போகிறாங்க. அப்போ இருந்த மன்னன் நல்ல மன்னன், விக்ரம சோழன் சொல்லி குலோத்துங்க சோழன் வந்து அவன் துரத்துறான், அப்பன் துரத்துறான், ஃபுல்லாக ஆதரிக்கிறான். விக்ரம சோழன் வந்திருக்கான். அவன் வந்து விஷ்ணுவர்தன்கிற அந்த கொய்சல நாட்டு மக்களோட நல்ல நட்போடு இருக்காங்க. சோழனும் கொய்சல நாடும் மட்டும் பழைய மாதிரி நட்புக்கு வந்துடுது. அந்த நட்புக்கு இருந்த காலத்தில், இனிக்கிற காலத்தில் இவர் போய் இவங்க கொண்டு போகிறார். அவங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாரு கோயிலில், ஸ்ரீரங்கத்தில் நிப்பாட்டுறாரு. தர்க்கம் நடக்குது. இவங்க வாதம்னு பேர். அன்னைக்கு அந்த வாதம் பண்ணணும். வாதம் பண்ணதில் அவங்க சான்ஸ்கிரிட்டில் உள்ளதெல்லாம் கொஸ்டின், உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு சும்மா துச்சமாக கேட்குறாங்க. அந்த வடகலையில் இன்னைக்கு உள்ள தமிழ்ல இருக்காதுன்ட்டு அவங்க நினைப்பு. அவங்களுக்கு தமிழை தவிர என்ன தெரியுன்னு, அவன் தமிழ் வேதம் உபநிடதம் எல்லாம் போட்டு அடி பின்னி எடுக்கிறான். இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, எவ்வளவு ஆணவமான கேள்விகள்லாம் கேட்கணுமோ அவ்வளவும் கேட்டாங்க. அவ்வளவு ஆணவமான கேள்விகள்லாம் இவனை கொண்டு பிட்டி பெனாத்தி எடுத்துறான். சமஸ்கிருதத்தில் கிளப்பிடுறான். தூள் கிளப்பிட்டு 4000 தெரியுமா, 4000 இருக்குது தெரியுமா அப்படின்னு 4000 வந்து அடுத்து அடிக்கிறான். அப்போ 4000 பிறந்த அருமையே தெரியாத அவங்களுக்கு மொழி பிதுங்குகிறார்கள். அப்போ வந்து எல்லா ஊர் மக்கள், அன்னைய தேதிக்கு வைணவம் தழுவுற எல்லாரும் வந்து ராமானுஜா ஐயர் சொல்கிறாருன்னா பெரியவர் சொல்கிறார் ஐயங்கார், அந்த இன்னைக்கு இருக்க மூத்த குடி அவர் தான், அவரு சொல்கிறாருன்னா எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்னைக்கு ஒரு இது வருது. ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுலாம் வரலாறுல இல்லை. எப்படியானாலும் சரி, ஆனால் ஒன்றே உண்டு, அவள் வந்து பூஜிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் எங்கள் காலத்தில் வந்து புறப்படாது. அவளுக்கு நாம் எங்கள் நாமத்தை போடவே கூடாது. அது யூ ஷேப்பு, நெத்தியில் யூ ஷேப்பு, சென்டரில் மஞ்சள்,
மஞ்சள் இருக்கும். அது வடகலை. அதான் திருமஞ்சனம். ஆமா, திருமஞ்சனம் அது வடகலை. அது நீங்க வந்து அந்த நாமம் அப்ப வடகலை அது. கூடாது. அதனால எங்க யூசேப்பும் கீழே ஒய்யா போட்டுக்கிட்டோம். ஒய்யா போட்டு செந்தூரம் அழைச்சிக்கிட்டோம் சிகப்பா சென்டரில். எங்க திருநாமம் அவங்க வைக்கவே கூடாது. எங்களுக்கு அப்படி வச்சா உயிர் போயிடும். வைக்கக்கூடாது. எங்க காலத்தில் அவங்க எட்டியே பார்க்கக்கூடாது. ஏன்னா அவள் வந்து கீழ் ஜாதிகளை தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் வந்து வரக்கூடாது. ஆனா அவங்கள பார்த்தா ஆரியர் மாதிரி தெரியல, பிராமின் மாதிரி தெரியல. பிராமணர்கள் இல்ல, கருப்பு உருவம் வந்து உள்ள பூந்துருச்சே. நாங்க பல வெண்ணையோட இருப்போம். ஆனா ராமானுஜம் இவங்க ஏன் சொந்தக்காரங்கிறாரு. என் மக்கள் என் பங்காளிங்கிறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? பெரிய தகராறு நடக்குது. அந்த தகராறு இவங்களும் பூணூல் போட்டிருக்காங்க, அவங்களும் பூணூல் போட்டிருக்கான். இவனும் வேத மந்திரம் வச்சாடன்னு சொல்றான், அவனும் வேத மந்திரம் வச்சாடான், எல்லாமே பண்றான். அதை விட தாண்டி 4000 வந்து சேர்ந்து அடிக்கிறான். அப்ப நீங்க வந்து உச்சக்கட்டத்தில் வாய்ந்த வைணவ பெரியார்கள் அன்னைக்கு இருந்தாங்களே, வெளியார் பிராமணர்கள் இல்லாத வைணவ பெரியார்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ராமானுஜ ஐயர் சொல்றதா உண்மைங்கிறத வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு எல்லாரும் ஒரு சப்போர்ட் கிடந்திருக்கு, ஒரு உதய்ந்திருக்காங்க. எல்லாருமே வந்து ராமானுஜர் பக்கம் அதிக வெயிட்டேஜ் இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ஏத்துக்காம இருக்க முடியல. அதான் காலத்தின் கட்டாயம். காலம் வந்து ஏதோ இந்த வடகலைக்காரர்கள் நெருக்கி இருக்குது. அது வரலாறு இல்லை இன்னைக்கு. ஆனால் உள்ளே பூந்தாச்சு, போய் பகவான் பாதத்தை தொட்டாச்சு. அரங்கனுடைய பாத சேவையே போதும், புண்ணிய சேவைமாங்க. பாத சேவையை போய் பாதத்தையே கையை வச்சுட்டான், எல்லாம் கிரீடம் அணிஞ்சிட்டான். பகவான் தென்களை எல்லாம் ஃபுல்லா பூந்து பெருமாளை தொட்டுட்டான். வரலாறு பிரேக் ஆகுது. 1017 இருந்து 1117 1130 நடந்த காலங்கள். அந்த 12ஆம் நூற்றாண்டினுடைய அந்த முதல் பகுதி பாருங்க, சத்தியமா தமிழுக்கு ஏற்பட்ட புரட்சி காலம். 1117 இருந்து 1130 இந்த காலத்துல தான் உள்ள பூந்திருக்காங்க பெருமாள்கிட்ட. 500-1000 ஆண்டுகளா பெருமாளை தொட முடியாதவன் பந்தம் பிடிச்சிக்கிட்டு உள்ள போய் பகவானுக்கு இது நெய் வைத்தியம் காமிச்சிட்டு தீபம் காமிக்கணும். இவன் உள்ள போறான், பெருமாளை முத பாக்குறான். பெருமாளேன்னு உள்ள போய் இந்த ஏலப்பாலை குண்டு குழியெல்லாம் போய் பாக்குறான், தொடுறான், ஆனந்தப்படுறான். அப்புறம் வளருது 4000 திவ்ய பரதம் வளருது, பயங்கரமா வளருது. அப்ப அந்த வளர்ந்ததை பார்த்த உடனே மற்ற வைணவமும் பெருகுது, தமிழினுடைய தொன்மையும் பெருகுது. ஏன்னா உங்களுக்கு தமிழ்ல தான் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று திருப்பார்கடல். ஆமா, அதை விட்டுருவோம். 107 இருக்கு. 107ல் 105க்கு வந்து நம்ம தமிழ் தான், அது தமிழ்நாடு தான். அது அன்னைய தேதிக்கு இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஒரு திரு அனந்தபுரங்கிறோம், அது அன்னைக்கு பெரிய தமிழ் சபை இருந்த இடம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னே பெரிய தமிழ் சபை இருந்த இடம் திருவனந்தபுரம். ஆமா, ஆலப்புழை தமிழ் சங்கம் தான் இருக்குலே பெரிய கொடும் தமிழ் சங்க புலவர்கள்ல. ஆலப்புழை தமிழ் புலவர்களை அவங்க ஃபேஸ் பண்ணவே முடியாது. சங்கமே மதுரை தங்கமே ஆலப்புழையிலேருந்து போகிறவனா பிடிக்கவே முடியாது. கொடுங்கலூர், ஆலப்புழை, திருவஞ்சிக்குளம் இதெல்லாம் வந்து தமிழ் புலவர்கள் நிமிர்ந்து நின்ன காலம். அந்த காலம்லாம் இன்னைக்கு வரலாற்றில் இல்லை. சேரநாடுன்னு வந்துருச்சு, மலையாளின்னு ஒரு மலையை மாற்றிட்டாங்க. தமிழ் அங்கேருந்து, ஆனால் தமிழை எங்கே முடிக்க முடியல, திருங்கிற ஊரை வந்து எடுக்கவே முடியல. திரு அனந்தபுரம், திருநாவாயல், திருச்சூர்னா என்ன நினைக்கிறீங்க? திருச்சிவப்பேரூர், அதை தான் திருச்சூர்னு மாற்றிக்கிட்டாங்க. திரு அஞ்சைக்குளம் இன்னமும் இருக்குது. எல்லாம் திருன்னு கிட்டத்தட்ட ஒரு 20 ஊர்கள் வந்து தேவார பாடல்களும் மங்களாசாசனம், அதாவது மங்களாசாசனம்னா 108 திவ்ய தேசம். மங்களாசாசன சேத்திரங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு 20க்கும் மேற்பட்ட திருங்கிற ஒரு தமிழ் எச்சம் அங்க இருக்கு. கேரளாவில் மலையாள நாட்டில் வந்து நம்மளுடைய தரவுகள் அங்க இருக்குது. தரவுகள் தமிழ் பூமிடா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள இருக்கு. எவ்வளவுதான் அவர்கள் வந்து வடக்க இருந்து வந்து மலையாளங்கிறலாம் ஒரு மொழியை உண்டு பண்ணாங்க, கன்னடம்ங்கிற மொழியை உண்டு பண்ணாங்க, தெலுங்குங்கிற மலையாளத்தில் உண்டு பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு கிடைத்தது எல்லாமே இன்னும் தரவுகள் வந்து அங்கங்கே தமிழ் தரவுகள் இருக்கு. அப்படி வந்த இதில் வந்து நல்ல ராமானுஜர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். பூஜை பிரம்மாமா நடக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கண்டிஷன், எங்கள் நாமத்தை போடக்கூடாது. அவா காலத்தில் எங்கள் சொம்போ வட்டியோ எந்த பாத்திரம் மண்டமோ நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவள் புதுசாக போட்டுக்கணும். யானையை நிற்க வச்சுருக்கோம் வெளியில். அதுக்கு வந்து எங்கள் வடகலையை போடக்கூடாது. அவங்க காலத்தில் அவங்க இந்த ஒய்க்கலை தான் போட்டுக்கணும். கீழே போட்டு தென்கலை நாமத்தை போட்டுக்கணும். கொடி எல்லாமே தென்கலை கொடி, வடகலை கொடி. எங்க பூஜா காலம் அவங்க பூஜா காலத்தில் நாங்கள் எல்லாம் செஞ்சிருவோம். கோயிலை ரெண்டாக பிரித்தவர்கள் இவங்க தான். கோவிலை ஒரு பெருமாள் இருக்கிறவரை அப்படியே பெருமாளையே ரெண்டாவே பூஜா காலத்தை பிறந்த. ஆக நம்ம யார் இதுல எந்த குறையும் இல்லை. இது இவர்களாய் செய்த பாவம். ஆக வடகலை தென்கலையில வந்து அவர்கள் செய்த பாவம். இந்த பெருமாளை இன்னொரு மொழி புதிங்கி போடுகிறாரு. என்ன செய்வாரு?
ஆமா 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதுல 105ல 84 திவ்ய தேசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. மீதி 8 தலங்கள் வந்து மலையாளத்துல இருக்கு. திருப்பதிங்கிறது ஆந்திராவில் கிடக்கு. நம்மளுடைய வடவேங்கடம் தானே, நம்ம திருப்பதி தான், நம்ம சோழ மன்னர்கள் கட்டினது தானே. ஏதோ மொழி வாரியாக போகும்போது ஏதோ ஆந்திர மன்னர்கள் அந்த ஏரியாவில் கூட வந்ததுனால நாம் இழக்க வேண்டிய கால கட்டாயம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருமையான மொழியையும் நம்மளுடைய அருமையான பண்பாட்டையும் நாகரிகத்தையும் எடுத்து சென்ற மகாபானு ராமானுஜர். அந்த ராமானுஜரை வணங்குவோம். அந்த ராமானுஜர் வந்து நான் ராமானுஜர் தாசன். ராமானுஜரை போல எல்லாரும் வந்துட்டாங்கன்னா இந்த தமிழ் மண் எங்கேயோ போயிடும். என்ன நீங்க தமிழ் சொல்றத பத்தி தமிழையும் காப்பாற்றிருக்க, தமிழருடைய பண்பாட்டையும் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. ஆரியர்ல இருந்து காப்பாத்திருக்கார், சமஸ்கிருதத்திலிருந்து காப்பாற்றிருக்க தமிழ் எல்லாருமே இல்லைங்க. அதை தாண்டி எல்லாமே இன்னைக்கு ஆய்வு நிலையில வந்து இன்னைக்கு அறிவியல் மிஞ்சிருச்சு. அறிவியல்ல வந்து என்ன சொல்லிட்டான், பரிணாமங்கள் இருக்குல்ல, அதனுடைய அணுக்கள் இருக்குல்ல, பரிணாம அணுக்களை வந்து டிஎன்ஏ நம்ம வந்து பரிணாம அணுக்கள், அது டிஎன்ஏ நம்ம சொன்னா மக்களுக்கு புரியாது. பரிணாம அணுக்களை வந்து சோதனை செஞ்சாச்சு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி செஞ்சது, லண்டன்ல வந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உலகம் பூரா செஞ்சுட்டாங்க. அதுல செஞ்சதுல சிந்து சமவெளி நாகரிகத்துல 4500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த திராவிட அணுக்கள் அங்கிருந்து தான் இங்க தெற்க வருது. அதுக்கும் பிற்பாடு 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் இந்த ஆரியர்களுடைய வருகையை உள்ள வருது. ஆக 1000 ஆண்டுகளுக்கு பின்னால தான் ஆரியர்கள் வருகை வருது. அப்புறம் தான் இவங்க வந்து ஒரு சான்ஸ்கிரிட்டுங்கிற மொழியே ஆரம்பமாகுது. ஆக எப்படி பார்த்தீங்கன்னாலும் மரபணு சோதனை மூலமாக வந்தால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களாக இருந்திருக்கு. ஆக சமஸ்கிருதம் பின்னால் வந்தது அப்படிங்கிறத வந்து கால்டுவெல் போப் அப்பயே கத்துனார். கால்டுவெல் வந்து தூத்துக்குடியில் ஒரு பெரிய ரெவரண்ட் ஃபாதர். அவர் தான் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு அருமையாக எழுதிட்டு எல்லா மொழிக்கும் மூத்த மொழி இதுதான், அதிலிருந்து பிரிஞ்சு தான் அவ்வளவும், தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த ரூட்டும் கிடையாது, எந்த வேரும் கிடையாதுன்றார் கால்டுவெல் சொன்னார். அதை வந்து இப்போ 2019 அறிவியல் நிறுவனம் பண்ணிடுச்சு. சார் நீங்கள் சொல்றது பார்த்தா ராமானுஜர் ஒரு ஆரியர் தான். அந்த ஆரியர் எப்படி தமிழோடு கலந்து இது பண்ணி தென்கலையன்ட்டு உருவாக்கினார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் தான் அவ்வளோதான். ஆமா ஆமா, அதுதான் இன்னைக்கு தமிழர், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி நிக்கிறதுக்கும் காரணம் அதுதான். இல்லை போனா அழிஞ்சு போயிருக்கு சார் பெரும்பாலும். ஏன்னா அப்ப வந்து இஸ்லாமியர் இது தானே இங்க இல்லைங்க வெவ்வேறு ஆட்சியாளர்கள் வந்து வெவ்வேறு காலத்தில் நாம் வந்து அடிமைப்பட்டு கிடந்த ஒழிய நம்மளுடைய இறைவனை நாமளே சொல்ல முடியாத நிலைமையாவும் இருந்தது. அந்த பக்கம் பார்க்கணும். வேற்று மன்னர்கள்லாம் ஆள வந்தார்கள், அவங்க எடுத்தாங்கிறத பிழைக்கிறத விட நமக்கே வந்து நம்முடைய இறைவனையே கும்பிட முடியாத காலம் அது. ஆமா, அதுவும் அதுல வந்து அடிச்சு நொறுக்கியவர் ராமானுஜர். ஆமா, இன்னொன்னு இது இங்க வந்து ஆரியர் அல்லாதவர்கள் எந்த கடவுளையும் பிரிக்கல, உடைக்கல, எந்த இது இல்லை. அரியும் சிவனும் ஒன்னே சார். தமிழர் நாகரிகத்தில் அரியும் ஒன்று, கடைசியா சொல்றேன், அரியும் சிவனும் ஒன்றே தமிழர் நாகரிகத்தில். இதை வந்து விஷ்ணு புராணம் சிவபுராணம்னு ஒரே ஒரு இறைவனை ரெண்டாக பிளந்ததே அங்கே நைமிசாரண்யங்கிற ஊர் தான். நைமிசாரண்யம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் தான் இந்த சமஸ்கிருதம் அந்த வேதங்களுக்கெல்லாம் அந்த பிறப்பிடம். அது உத்தரப்பிரதேச சீதாபூர் மாவட்டத்தில் இன்றைக்கி இருக்குது. நைமிசாரண்யம் அழிஞ்சு கிடக்கு. அந்த ஊரில் தான் இவ்வளவும் பிறந்ததாக வரலாறு. நைமிசாரண்யத்திலேருந்து காசிக்கு போகுது. அங்கே தான் சார் தவறு நடந்திருக்கு. ஏதோ ஒரே இறைவனை 2 குடும்பங்கள் பிரித்து பேசும்போது ஒருத்தர் வந்து விஷ்ணு புராணங்கிறாங்க, ஒருத்தர் சிவபுராணங்கிறாங்க. எங்களுக்கு தமிழ் நாகரிகத்தில் அரியும் சிவனும் ஒன்றே, அறியாத மண்ணே, அது அழகா சொல்லிட்டோம். ஆக எங்களுக்கு இந்த துவேஷம் கிடையாது. துவேஷம் இல்லாதவருக்கு துவேஷமே இல்லை, துவேஷம் உடையவர்களுக்கு எல்லாம் துவேஷமா தெரியுது. உண்மையில சார் இது வரைக்கும் தெரியாத உண்மையை ஜெம் டிவியோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி.